பிக் பாஸ் தமிழ் எல்லாருக்கும் ஒரு விடிவு காலமா வைல்டு கார்டு இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வைல்டு கார்டு உள்ள போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்களான்றது கேள்விக்குறி. இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கு. நானும் அதை பார்க்கறேன். என்னன்னா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஜோடியா போறாங்களே, அது எப்படி கணக்கு, அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற முழு வீடியோ தான் இது. வணக்க மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மொதல் விஷயம், இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் ஜோடியா கப்புள்ஸ் என்ட்ரி அப்படின்றது நடந்ததில்லை. இந்த சீசன் வைல்டு கார்டு என்ட்ரிக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சீசனில் இதுக்கு முன்னாடி மீன்ஸ் நடந்ததில்லை. தமிழை தாண்டி அதர் சீசனுக்குலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு போன சீசன்லாம் சீசன் 8ல் ஜோடியாக தான் உள்ள அனுப்புனாங்க. கப்புள்ஸாக தான் உள்ள அனுப்புனாங்க. தமிழில் இதில் முதல் முறை அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தமிழ் சீசனில் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்களான்னா 2வது சீசனில் போயிருக்காங்க. தாடி பாலாஜி அவங்க ஒய்ஃபு. பட் அதை கப்புள்ஸாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் ப்ரோ, அவங்களும் கப்புள்ஸ் தான் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிவினை வந்துருச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபையும் அவரையும் உள்ள அமைச்சு இதன் மூலிமா ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணலான்றது ஷோவோட டிஆர்பிக்காக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதில். ஸோ இது என்னன்னா ஒரு பரபரப்பு இல்லை, இவங்க 2 பேரும் சண்டை போதுப்பா, சரி சேருவாங்களா மாட்டாங்களா, கிளைமேக்ஸ் என்னவா இருக்குன்ற மாதிரி நோக்கி டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த பேசிஸ்லாம் பண்ணாலே தவிர்த்து அதை வந்து கப்புள்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை நம்ம கப்புள்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும். 2 பேரும் ஒன்னா தான் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போனாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறது? 2 பேரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிப்பாங்களே, அதுவும் ஒரு குரூப் விஷயத்தில் வருமே, அதுவும் ஒரு ஃபேவரிசத்தில் வருமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன வைப்பாங்க அப்படின்றது நான் பார்க்குறேன்னா, பிக் பாஸ் சீசன் 7 மலையாளம் இருக்கு இல்லையா, தற்போதைய மலையாளம். ஸோ இந்த வாரம் ஃபினாலே போக போகிறாங்க. ஃபினாலே வீக் வரப்போகுது. ஓகே, இப்போ வர வாரம் ஃபினாலே வீக்கு. அதில் ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. அது வந்து இங்கே வந்து சரிப்பட்டு வராது, நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆதிலா நோரா அப்படின்ற லெஸ்பியன் கப்புள்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 3லிருந்து 4 வரும் சிங்கிள் கண்டஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணாங்க. சிங்கிள் கண்டஸ்டன்ஸ் மீன்ஸ் ஆதிலா ரோரான்றவங்க 2 பேர் தான். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். நாமினேஷன் பண்ணுறதா கூட அவங்கள நாமினேட் பண்ணிட்டா 2 பேரும் நாமினேஷன் வந்த மாதிரி. அட் அ டைம்ல எலிமினேஷன் வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் அட் அ டைம் வீட்டு விட்டு வெளியே போகணும். அப்படிதான் இருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி கப்புள்ஸ் இப்போ கிட்டத்தட்ட டிராவல் பண்ணி ஃபினாலே வரையும் வந்துட்டாங்க. அதுல ஒரு மாற்றம் மட்டும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் வரையும் அவங்க 2 பேரும் ஒரே கண்டஸ்டன்ஸா இருந்தாங்க. 3 வாரம் தாண்டி 2 பேரும் பிரிச்சு போட்டாங்க. ஒன்னா இருந்த ஆதிலா நோரை பிரிச்சு போட்டு ஆதிலா ஒரு பக்கம் நோரா ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத பார்த்துறேன். அதே மாதிரிதான் நானும் தமிழ் பிக் பாஸில் கன்சிடர் செய்கிறேன். முதல் முறையாக 2 பேரும் ஒரே கண்டஸ்டன்ஸா தமிழ் பிக் பாஸ்ல நடக்க போகுது. ஸோ பிரஜன் மற்றும் சாண்ட்ராவை ஒரே கண்டஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. இதுல அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாத்திக்கலான்றது தான் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு தப்பான புரிதல் இருக்கு. ஒருத்தர் வந்து நல்லா தப்பா புரிஞ்சிருக்காரு, ஒரு சில விஷயத்த நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதை இவங்க கிட்ட சொல்லும் போது, இல்லப்பா நீ புரிஞ்சது தப்பு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு அவங்க ஒரு வேலை பிரஜன் தப்பா புரிஞ்சிருந்தா அவங்க ஒய்ஃப் சாண்ட்ரா சொல்லி கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே சாண்ட்ரா தப்பா புரிஞ்சு ஒரு விஷயத்தை தப்பா அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் இப்படி வச்சிருந்தா இவர் வந்து அட்வைஸ் பண்ணி அதை திருத்தி விட்டுருவார். ஸோ இவங்க 2 பேருக்கும் நல்ல பெனிஃபிட்டா மாறிடும். ஏன்னா சிங்கிள் கண்டஸ்டன்ஸ்ல நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டு நிறைய இன்புட்டும் கண்டஸ்டன்ஸை பத்தி ஒப்பீனியன் எல்லாமே அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மைண்டா இருந்து யோசிக்கிறது வேற, 2 மைண்டா இருந்து யோசிக்கும் போது நிறைய அப்சர்வேஷன், நிறைய விஷயங்கள், நிறைய ஆங்கிள் இருந்து நமக்கு கிடைக்கும். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் இந்த கேமை பொறுத்த வரையும். ஓகேவா, அது பெரிய பெனிஃபிட். இன்னொரு பக்கம் இன்னொருத்தரோட தப்பை அழகா சுட்டி காட்டி மாத்திக்க வச்சுக்கலாம். இதுல இவர் எங்கேயாவது சொதப்பினாரு இதெல்லாம் பண்ணாருன்னா அவர் ஈஸியா காப்பாத்தி விட்டுறலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றதான். இது மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஒரு பக்கம் அவங்கலாம் குரூப்பா இருக்கும்போது இவங்க 2 பேர் சிங்கிள் கண்டஸ்டன்ஸா ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு காண்டாகும், என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே இது எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கணும். வீட்டில் வேற வழி கிடையாது. இவங்களோட இதை தாண்டி ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கழிச்சு இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. ஆதிலா பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை பிரிச்சு விட்டு அவங்க 2 பேரையும் மோத விடுவாங்க. அப்போ ஸோ அவங்க ஒரு கப்புள்ஸு, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த கேம் ஷோவில் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அப்போ மாற்றுக்கிறதுக்கு அவர் ஒரு ஆங்கிள் பேசுவார், இவங்க ஒரு ஆங்கிள் பேசுவாங்க. அப்போ இவங்க கேமை ஃபேரா விளையாடுறாங்களா இல்லையா, விட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்கன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். தட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்ல டியூவல் ஆகவும் அதுக்கப்புறம் வந்து பிரிச்சு விட்டு இண்டிவிஜுவலாகவும் பிளே பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் சீசன் 7 இருக்குல்லையா, அந்த 2 கப்புள்ஸ் நான் சொன்னேனே, நோரா டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர், ஃபினாலே வீக் போயாச்சு. ஆதிலா இன்னைக்கு எலிமினேட்டடா இல்லையான்னு தெரியல. பட் அந்த 2 கண்டஸ்டன்ஸும் ஃபினாலே வீக் முந்தின ஒருத்தர் ஃபினாலே இன்னொரு முந்தின வாரம் வரையும் வந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி சாண்ட்ரா மற்றும் பிரஜன் காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. எனக்கு என்னமோ சாண்ட்ரா உள்ள போயிட்டு இன்னைக்கு தீயா பத்த வச்சு வெறிய விட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுச்சு. பிரஜன் டைலாக்லாம் வீரவசன்லாம் பயங்கரமா பேசுறாரு, அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ள பண்றாரான்றது பார்க்கலாம். இல்ல நாங்களும் இந்த கூட்டத்தில் விழுந்த மட்டைகள் மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஆனா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இதுதான் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாகவும் வைக்கலாம், எனக்கு தெரிஞ்சு டியூவலாக தான் வைப்பாங்க ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் பிரித்து விட்டா தான் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பிரித்து விட்டா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.